மருந்தா கொடுக்காம உணவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இது எப்படிங்க ஐயா? அதாவது உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற கான்செப்டில் முழுசாக நம்பிக்கை வந்துச்சுங்கம்மா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நேச்சுரோபதியில் இருந்ததுனால உணவு மூலியமா எல்லா நோயுமே சரி பண்ணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் இது செய்ய ஆரம்பிச்சேன். மருந்தில் வந்து சித்த வைத்தியத்தில் மருந்து இருக்குதுங்கம்மா, யுனானி இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, நிறையா வைத்தியங்கள் முறையில் மருந்துகள் இருக்குது, அளவதிலையும் மருந்துகள் இருக்குதுங்க. பட் நான் உணவே மருந்துன்னு கொடுத்தது காரணம் என்னென்னா, ஈஸியாக எல்லாமே எடுத்துக்கூடியதிலே மாற்றிடலாமே, தினசரி எடுத்துக்கூடிய உணவுலே கொஞ்சம் மாற்றத்தை பண்ணி கொடுத்தோன்னா சரி பண்ணிக்கலாமேங்கிறனால தான் இந்த கான்செப்டை நான் எனக்கு விரும்பி எடுக்க ஆரம்பித்தேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன உபயோகப்படுத்துகிறாங்களோ அதையே நம்ம மாற்றி அது மூலிமா நோயை சரி பண்ணுற மாதிரி மருந்து இல்லாத மருத்துவம் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்துட்டேங்க. இப்போ முதல் 15 நாளில் ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கிற போது உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். கழிவுகள் நீங்கிறாமுக்கு திரும்ப செல்கள் எல்லாம் அதனுடைய வேலை உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்த 15 நாள், இப்போ மலர்பானம் வாங்கினா 15 நாள் 20 நாள் வரும், அடுத்த வாங்குறது 10-20 நாள் வரும். அப்படிங்கிறபோது நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அந்த 30 நாள் கண்டிப்பாக கிடைக்கும். மலர்பானம்னா 200க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு மலர்பானமே போதுங்க. காலையில் ஒரு வேளை உணவாக நம்ம ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறோம். ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குற காரணமே வந்து எலும்புகள் பலமாயிரும். வலிவாத தைலத்தை லேசாக சூடு பண்ணி தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு இந்த முடிச்சுலையுமா இந்த முடிச்சு ஒத்தரம் கொடுத்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் ஒத்தரம் கொடுத்தா சரியாக போயிடும். இஞ்சி பூண்டு தேனில் ஊற வச்ச ஊறலுங்க கெட்ட உழப்பை பூரா குறைக்க ஆரம்பிச்சிடும், ஜீரணத்தை நல்லா பண்ணி கொடுக்கும்.